ஏப்பா தள்ளி வாப்பா, சும்மா பார்க்காத பார்த்த மாதிரி நடு ரோட்டில் நின்றுக்குற. கடவுளே, என்னை படைச்ச உன்னை மதிக்கிறானுங்க, உன்னை படைச்ச என்னை மிதிக்கிறானுங்க. என்னைய மச்சான் அவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை மச்சான், இதே பொழப்பா போச்சு. இதில் காசு வேற மச்சான். ச்சே. டேய் வாடா. ஏய், நானும் பார்த்துட்டு இருக்கேன். கோயில் கட்டி கும்பிட வேண்டிய சாமி இப்படி ரோட்டில் வரைஞ்சி பிச்சை எடுக்கிறியா? இந்த பொழப்புக்கு நீ செத்து போடா. உயிரில்லாத இந்த உருவத்துக்கு கொடுக்குற மரியாதை கூட உயிரோடு இருக்க எனக்கு இல்லையா? உயிரோட இருக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லடா, நீ இருக்கேடா. வாடா போலாம். இனிமே இந்த ஏரியாவில் பார்த்தேன் அவனை கொன்றுவேன். என்னென்னாச்சு? கர்ப்பத்தில் இருக்க குழந்தைய ஒரு தாய் எப்படி பார்த்து பார்த்து பெத்தெடுப்பாளோ அப்படித்தான் இந்த ஓவியத்தையும் நான் பார்த்து பார்த்து படைச்சேன். ஒரு தாய் குழந்தையை காப்பாற்றுவா, இந்த குழந்தை தான் என்ன காப்பாற்றுது. உயிரில்லாத இந்த குழந்தை தான் உயிரோட என்னை வாழ வைக்கிது. என்னையா உலகம் இது? மனுஷனோட உண்மையான வழியை எவனுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானுங்க. சாகும்போது தான் மரண வழி தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவனு சொல்கிற சொல்லு தினமும் என்னை அனுபவிக்க வைக்கிது. ஏன்னு எப்படி இருக்கீங்க? இது நானே விரும்பிய தொழில். நானும் எல்லோர போலையும் நல்ல நிலைக்கு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். என்னோட வாழ்க்கையே இதுதான். இதுக்காக பல பேரை பல இடங்களில் வாய்ப்பு தெரியாதுங்க. படிப்பில்லைன்ற ஒரே ஒரு காரணத்தினால என்ன யாருமே ஓவியனா ஏற்றுக்கல. படிப்பு எவ்வளோ முக்கியம்னு அப்பதான் தெரிஞ்சது. நான் வாழணும், எனக்கு வேற வேலை தெரியாது, எனக்கு எல்லாமே என் ஓவியம்தான். நான் போகிற இடம்லாம் ரோடு செவருன்னு பல படங்களை வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே தூங்கிடுவேன். அம்மா அப்பா நண்பன் கடவுள் எல்லாமே எனக்கு ஓவியம்தான். இன்னைக்கு உயிரோட என் ஓவியத்தோட என்ன பார்க்குறீங்க, நாளைக்கு பணமாக பார்த்தாலும் என் ஓவியத்தோடு தான் பார்ப்பீங்க. என்ன யாருக்கும் தெரியாது, ஆனா நான் வரைஞ்ச பல ஓவியங்கள் பல பேருக்கு தெரியும். விடப்பா,
நான் மட்டும் இல்லை, அதிக திறமை கொண்ட பலர் இப்போ சரியான வாய்ப்பு கிடைக்காத ஒரே ஒரு காரணத்தினால ரோடு அலையிறானுங்க. ஆனால் திறமை உள்ளவனுக்கு வாய்ப்பு கொடுக்க யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்களே. அது ஆனால் அப்படி அலையிற ஒவ்வொருத்தனோட மனசு எந்த அளவுக்கு வலிக்கின்றது யாருக்குமே புரியறதில்ல. ரொம்ப வலிக்குதியா? நான் எவ்வளோ ஓவியங்கள் வரைஞ்சிருக்கேன். ஆனால் எனக்கு நீங்களும் சரி உங்கள் படைப்புகளும் சரி ரெண்டுமே எனக்கு ஓவியமாக தான் தெரியுது. நீங்கள் தான் என் ரோல் மாடல். அங்கிள், நீங்க வந்த புறம் ரொம்பவே அழகா இருக்கு அங்கிள். இதாங்க அங்கிள், டாக்கே தச்சுக்கோங்க. உங்கள் பேர் என்ன? பேர் முருகன். நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்தீங்க? எனக்கு இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. ஆர்ட்டு தான், கலை தான். கலையை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. 8 வயசுலேருந்து எனக்கு ஆர்ட், இந்த வரைகிறது தான் எனக்கு உலகம். வரைகிறத பற்றி எனக்கு வரைகிறத பற்றி வேறு எதுவுமே தெரியாது. எத்தனை வருஷமாக வரைகிறீங்க? நான் ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து, அது ஒரு 3ஆம் கிளாஸ் போன வயசுலேருந்து அந்த அந்த புளிய மரத்துக்கடியில் உட்காந்து சாக் பீஸில் இருந்து அந்த கறிக்கோட்டில் கிறுக்கணும் நாள் முத கொண்டு வரைஞ்சிக்கிட்டு தான் இருந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க? எங்கெல்லாம் போயிருக்கீங்க? எல்லா ஊரும் போயிட்டேன் பாஸ். ஓகே, இந்தியா ஃபுல்லாக போயிருக்கீங்க. எல்லா ஊரும் போயிட்டேன். உங்கள் லட்சியம் தான் என்ன? அங்கே ஊரு எல்லாம் டெலிவிஷன் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் ஒன்று படித்த பூரா பெரிய அறிவாளி இல்லை, படிக்காத பூரா ஒரு முட்டாளும் இல்லை. நீங்கள் என்னவா இருக்க ஆசைப்படுறீங்க? என்ன ஆகணுமா? நான் ஆகணும்னு ஆசைப்படுறேன். உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? யாரையுமே கேவலமாக நினைக்கக்கூடாது, ஒரே ஒரு பாயிண்ட். ஆனால் கேவலமாக நினைக்கிறவங்களை எல்லாம் நம்மளை கேவலமாக நினைக்கிறாங்க பாருங்க. அவங்கெல்லாம் பெரிய இதோ இதில் இருக்கிறாங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணும் கிடையாது. அவ்வளோதான். வாழ்க்கையில் எல்லாத்தையும் கேவலமாக நினைச்சிடாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. பேப்பர் தூக்கிட்டு போகிறானேன்னு அவனை கேவலமாக நினச்சிடாங்க. ஏன்னா அவன் குடும்ப சூழ்நிலை எதுலேயோ என்னமோ கூடி எப்படியோ வந்து அந்த அட்டையை நாள் பொறுக்கி போட்டு எப்படியோ வந்திருப்பான். அவனை கேவலப்படுத்தாதீங்க. ஆனால் இப்படி கேவலப்படுத்துறதுனால மட்டும் படுத்தாதீங்க, தயவு செஞ்சு படுத்தாதீங்க. வாழ்க்கையில் எல்லாத்தையும் கிளாப்ட் பண்ணுங்க. கிளாப்ட்.